நாளைக்கு சில்ட்ரன்ஸ் டே உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. இதுவே அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து லைஃபுக்கே ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நாளைக்கே மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க ஒரு 10 to 15 வருஷம் கழிச்சு ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனோ படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த 50 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இன்னைக்கு வந்து மாதம் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 15 வருஷத்தில் அந்த கோலை ரீச் பண்ணிடலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் உங்கள் நேம்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். குழந்தைங்க பேரை நாமினியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் நமக்கு இருக்கும். இன்னும் அடிஷனல் கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா குழந்தைங்க பேர்லேயே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் கார்டியனாக இருந்து அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இல்லாமல் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இல்லை இன்சூரன்ஸில் இல்லை சுகன்யா சம்ருத்தி இல்லை பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 78% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல 28,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆனால்